அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த தேவ செய்தி மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் மிகுந்த ஆனந்தம் அடைகிறேன். மதுரையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் நான் ஆரம்ப நாட்களில் பணியாற்றி கொண்டிருந்தேன். பொதுவாக ஞாயிறன்று தவறாதபடி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சீராக செல்வது வழக்கம்தான். ஆனால் இடைப்பட்ட சில காலம் வேத வசனத்தின்படி நடவாமல் ஞாயிறு அன்று ஆலயம் செல்லாமல் எனது நண்பரோடு தங்கியிருந்த வேளையில் ஞாயிறு அன்று சமைக்கவும் சாப்பிடவும் முற்பட்டேன். ஆலயத்துக்கு செல்லவில்லை. அதன் விளைவாக நடந்த காரியம் என்னவென்றால், நான் பார்த்து கொண்டு இருக்கிற வேலையை இழந்து போனேன். பின்பதாக என் தவறை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு அதற்கு பின்புதான் வேறு பணி எனக்கு கிடைத்தது. அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஞாயிறு அன்று ஆலயம் செல்லாமல் நாம் இருக்க வேண்டாம். ஏனென்றால் அநேகர் ஞாயிறு அன்று தங்களுடைய சொந்த காரியங்களையும் பணிகளையும் பார்த்துவிட்டு நண்பர்களோடு நேரத்தை செலவழித்துவிட்டு அவர்கள் ஆராதனைக்கு செல்லாமல் இருந்தபடியினால தங்களுடைய தொழிலிலும் வேலையிலும் நஷ்டப்பட்டவர்கள், படிப்பு சரியாக வராமல் இருந்தவர்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் பலரும், சில செல்வந்தர்கள், சில தொழில் அதிபர்கள், சமூகத்தில் இருக்கிற முக்கியமான பிரபுகளை நான் அறிவேன். அவருடைய வாழ்க்கையில் முதலாவது ஞாயிறு அன்று ஆலயத்துக்கு செல்வதும் மற்ற காரியங்கள் எல்லாம் அடுத்தது தான். அப்படிப்பட்டவருடைய தொழில்கள், வேலைகள், மாணவருடைய படிப்புகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நான் என்னுடைய கண்ணார பார்த்திருக்கிறேன். 1972ஆம் ஆண்டு நான் மாணவனாக கல்லூரியில் படித்திருக்கும் போது என் நண்பர் அவரோடு இணைந்து வேடிக்கை பார்ப்பதற்காக ஆலயத்துக்கு சென்றேன். அந்த நேரத்தில் அந்த ஜெபம், அந்த ஆராதனை என்னை ஈர்த்தது. நான் ஆண்டவருடைய அன்பின் ஒரு அடியனாக மாறினேன். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். தேவ பிள்ளைகளே, வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் குடும்பமாக இணைந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் சென்று தேவ ஐக்கியத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அந்த வசனங்களின் மூலமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் ஆண்டவரே சில பணிகள் நிமித்தமாக, சில தவிர்க்க முடியாத விருந்தினர்கள் நிமித்தமாக ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் அதனுடைய முக்கியத்தை அறியாமல் ஞாயிறு அன்று தேவனுடைய ஆலயத்தில் சென்று உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, கடந்த நாட்களில் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த தவறியிருப்போமானால் அந்த தவறையெல்லாம் நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஆலயத்தில் சென்று தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆண்டவரை நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் சென்று உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவராய் இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும், குடும்பங்களோடும், பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். Like, subscribe and share to spread the God's love.